காதல் மழலை அவள் மணவாளன். அத்தியாயம் 21. விடியல் இன்று இவ்வளவு அழகாக பிரகாசிக்கும் என கனவிலும் நினைக்கவில்லை நளன். காதலை, காதல் மொழியை, காதல் ஸ்பரிசத்தை தனக்கு சொல்லி தந்த மணியாள் தன் மஞ்சத்தில் துயில் கொண்டிருந்தாள். அவன் அவளை நெற்றியில் முத்தம் வைக்க மெல்ல கண் விழித்தாள் தமையா. தான் படுத்திருக்கும் இடம் உணர வெக்கம் வந்தது அவளுக்கு. அவனின் மார்பில் மேலும் தலையை புகுத்தினாள். இங்கர பார்த்து, தலை மாட்டிக்க போகுது என் நெஞ்சுக்குள்ள. அப்போ ஏற்கனவே அங்கே நான் இல்லையாதோர என்றாள் நிமிர்ந்து. இல்லாமையா என இதழில் சிரிப்பை வரவைத்தவன், பொழுது விடிஞ்சிட்டு தமையா என்றான் உரிமையாக. எதுக்கு விடிஞ்சது? எனக்கு தூக்கம் வருது, ஹாஸ்பிட்டல் வேற கிளம்பனதோர என்றாள் அவனின் மார்பில் கன்னத்தை வைத்து. கஷ்டமாக இருந்தால் லீவ் போட்டுக்கோ, ஏற்கனவே லீவில் இருந்துட்டு தான் இன்னைக்கு போகிறேன். சரி போய் குழி, அசதி போகும் என நலனை விட்டு பிரியாமல் படுத்திருந்தாள். இங்கரே கீழே எல்லாரும் முழிச்சிருப்பாங்க என்றான் மெல்ல அவள் காதோரமாய். அட ஆமாம், லலிதாக்கா கல்யாண புடவை எடுக்க வெள்ளனவே போகணும்னு சொன்னாங்க என வேகமாய் எழுந்தவள் போர்வையினுள் இருந்தபடியே அருகில் கிடந்த புடவையை எடுத்து போர்த்தி கொண்டு எழுந்தாள். நலன் அவளையே பார்க்க அவளோ நேரமாகிவிட்டது என அவசரமாக எழுந்து ஓட பாத்ரூம் சென்று கதவை சாற்றிக்கொள்ள போனவள், அந்த கண்ணு ரெண்டையும் நோண்டிடுவேன், பொண்டாட்டியை சைட் அடிக்கிறீங்களா என கேட்டாள் தலையை மட்டும் நீட்டி. இங்கரே என் பொண்டாட்டியை உரிமையாக பார்க்குறேன் என இதழ்களுக்குள் சிரித்தான் நலன். ஓ பாருங்க பாருங்க, அப்படியே கனவுல இப்ப முடியாது என கதவை அடித்து சாற்றினாள். நலன் சிரித்து விட்டு எழுந்தான். லலிதா இரவு நடந்ததில் கிளம்பாமல் காலையில் வேலையில் இருந்தால் முகத்தை சுருக்கி கொண்டு. தமையா இன்றும் தலை குளித்து புத்துணர்வோடு அடுப்படிக்குள் நுழைந்தாள். என்னக்கா நீங்க கிளம்பலையா? நான் போகலனா அங்க அப்படியே நிக்கவா போகுது, இருக்கட்டும் விடு. அட என்னக்கா நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க. எப்படி தமையா நான் மட்டும் போக முடியும்? உன் கொழுந்தனம் வரணும்ல, அவர் ராத்திரி வீட்டுக்கே வரல தெரியுமா? இந்த மாதிரி வராமல் இருந்திருக்காரா? பாதி நாள் வெளி வேலையாக தான் போவார், ராத்திரிக்கு வரமாட்டார், காலையில் தான் வருவார். ஓ இன்னும் வரலையா? இல்லை நான் மட்டும் போனால் அவர் எங்கன்னு கேட்பாங்கல்ல. அவருக்கு வேலைன்னு சொல்லுங்கக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க. ஆமாம், அவர் வேலையை நம்ம தான் மெச்சிக்கணும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், நக்கலாக பேசுவாங்க, விடு அதுக்கு போகாமையே இருக்கலாம் என தமையா காலை வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். லலிதாவுக்கு ஃபோன் மேல் ஃபோன் வந்தது. கிளம்பிட்டியா என கேட்டவாறு தமையாவும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். லலிதா அவள் வீட்டில் வரவில்லை என ஆகாத காரணம் சொல்வதை தமையா ஜோதியை தேடி வெளியில் வரவும் நலனோடு அமர்ந்திருந்தாள். ஜோதி அப்பா எங்கே இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேளு. ஏன் பெரியம்மா? நலனும் தமையாவை கேள்வியாக பார்த்தான். லலிதாக்கா வீட்டில் கூப்பிட்டுட்டே இருக்காங்க கல்யாண புடவை எடுக்க, ஆனால் உங்கள் தம்பி வரலன்னு அவங்களும் போகலன்னு சொல்கிறாங்க. ஓ என நலனே சாமிக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் ரிங்கு. அவர்கள் அருகில் கேட்க திரும்பி பார்த்தனர். சாமி வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். எங்கடா போயிட்டு வர? ராத்திரிக்கு எங்கே போயிருந்த என கேட்டான் நலன். வேலையாக போயிருந்தேன். என்ன? உன் மச்சான் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகணுமாம், லலிதாவை அழைச்சிட்டு போயிட்டு வா. அவள் மட்டும் போனால் போதும், நான் எதுக்கு? டேய் போயிட்டு வான்னு சொன்னா போயிட்டு வா, எதுக்குண்ணா? அவள் புருஷன் நீ தானே, அப்புறம் நல்ல காரியத்துக்கு தடங்கல் சொல்லாமல் போயிட்டு வாங்க என்றான் நலன் அதட்டலாக. சரசு புலம்பினார். இப்படியே தான் போகுது எப்பவும், நீ ஏமாளியாவே இரு நலனா என்று நலன் தாயை முறைத்தான். அவர் எனக்கென்ன என்று அமைதியானார். சாமி, ஜோதி போய் உன் அம்மாவை கிளம்ப சொல்லு என அவர்கள் அறையை நோக்கி சென்றான். லலிதா சாமி கிளம்பி சென்றனர். சங்கர் ஜோதி ஸ்கூலுக்கு சென்றனர். நலனும் கடைக்கு கிளம்பி புல்லட் அருகில் சென்றான். தமையாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பினாள். தலைமுடி காயாமல் இருந்ததால் கிளச்சரில் போட்டு விரித்து படிவிட்டிருந்தாள். சரசு வாசலில் அமர்ந்திருக்க தமையா வெளியில் கிளம்பி வந்ததை கவனித்தவாறு, ஏமா மருமகளே, என்னத்துக்கு நெதமும் தலையில் தண்ணி ஊத்துற? ஏதாவது நோவு வந்துட போகுது என்றார். தமையாவிற்கு சிரிப்பு வர தன் துறையை திரும்பி பார்த்தாள். அவனோ புல்லட்டை வெளியில் எடுக்கும் வேலையில் இருந்தான். சும்மாதான் அத்த என செருப்பை மாட்டியவள், நான் போயிட்டு வரேன் அத்த என்றாள். நலனுக்கு நேற்றைய நினைவு வரவும் தன்னோடு தனியே வர ஆசைப்பட்டாளே என தோன்ற, நானும் டவுனுக்கு தானே போறேன், வா நானே ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போறேன் என்றான். இல்லை வேணாம் பரவாயில்ல
என்ன நடக்க போனவளுக்கு அவனுடனான தனிமை பயணம் மனதிலோட. வரேன் தோர என்றால் சட்டென்று. நலன் அவளை பார்த்து சிரிக்க தமையாவுக்கு வெக்கம் வந்தது. ஆனால் சரசு, யார் அது தோர, யாருக்கிட்ட வரேன்னு சொல்ற புள்ள நீ என கேட்டார். தமையா முழிக்க, நலன் என்கிட்ட தான் சொல்றா, நீ பத்திரமா இரு, நாங்க கிளம்புறோம், நீ வந்து உட்காரு என தமையா மாட்டிக்கொள்ளாமல் அவள் அமர்ந்ததும் புல்லட்டை எடுத்து விட்டான். சரசு வெளிப்படையாக, என்ன பேர் இது தோரனு, உங்க பிள்ளைங்களுக்கு இந்த பேரை வையினா வைக்க மாட்டாளுக, ஆனா இப்படி சொல்லி கூப்பிடுவாளுக, என்னமோ பழசு பழசுன்னு அதையே புதுசாக்குறது என புலம்பி விட்டு வாயில் வெற்றிலையை வைத்து திணித்தார். நலன் புல்லட்டை ஒரே வேகத்தில் ஓட்ட, நான் கூப்பிட்டப்ப வேணாம்னு சொன்ன, அது மறந்துட்டேன். என்னைய மறந்துடாத என்றான் நக்கலாக. அதுக்கு வாய்ப்பு இருக்கு தோர என்றால் வேண்டுமென்றே. இங்கரே, நீ ரொம்ப நல்ல டீச்சர்னு நினச்சிட்டு இருக்கேன். தமையாவிற்கு சிரிப்பு வர வெக்கப்பட்டு சிரித்து அவன் முதுகோடு நெருங்கி அமர்ந்தாள். அவளின் ஸ்பரிசத்தை உணர்ந்து கண்ணாடி வழியே அவளை நோக்கியவன் தானும் சிரித்தபடி புல்லட்டை ஓட்டினான். சாயங்காலம் நேரமாகுமா? தெரியலையே, ஃபோன் பண்ணவா? ஏன் கேட்குறீங்க? கொண்டு விட்ட மாதிரி வரும்போது அழைச்சிட்டு வர வேண்டாமா? ஓ அதுக்கா, பரவாயில்ல, நீங்கள் வர மாதிரி வாங்க, நானும் வந்துடுறேன். அப்போ நான் வர வேண்டாமா? உங்களுக்கு வேலை இருக்கும்னு சொன்னேன், இல்லைனா வாங்க, ஃபோன் பண்ணுறேன். அதுவும் சரிதான், ஃபோன் பண்ணு, எனக்கு வேலை முடிஞ்சிட்டா வரேன். இப்போ அசதியெல்லாம் இல்லையே? ஆனாலும் துரைக்கு நக்கல் நல்லாவே வரும் போல. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? உங்கள் அம்மா இன்னைக்கு ஏன் தலை குளிச்சன்னு கேட்டாங்க என சிரித்தாள் தமையா. ஏன் சொல்ல வேண்டிதானே, உங்களுக்காக பேரப்பிள்ளை கொண்டு வர முயற்சி செய்கிறோம்னு. துரை, நீங்களே நைட்டு வரும்போது சொல்லுங்க என்றால் அவன் முதுகில் லேசாக அடித்து, நீ நாளைக்கும் தலைக்கு குளிச்சுடு, அம்மா கேட்கும்போது நான் சொல்லிடுறேன். அப்பப்பா, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்த துரையா இது? சரியான ஆளுதாயா நீங்க என்னை முதுகில் கிள்ளிவிட்டாள். இங்கரே, நான் புல்லட் ஓட்டிட்டு இருக்கேன், அப்புறம் 2 பேரும் உருண்டுருவோம். இருவரும் இன்னும் நிறைய பேசினர். தமையாவை ஹாஸ்பிட்டலில் இறக்கிவிட்டு பின்னாளன் சென்று விட்டான். தமையா மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்றைய பணியில் சேர்ந்தாள். அவளின் மகிழ்ச்சிக்கு மாறாக தங்கம் வருத்தமாக அமர்ந்திருந்தாள். தமையா பேசியது காதல் விழாமல் இருக்க அமர்ந்திருந்த தங்கத்தை உலுக்கினாள். என்னடி ஆச்சு, இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லடி. நதியாவிடம் கண்காட்டி கேட்க அவளும் 2 நாளா இப்படி தான் இருக்காடி, என்னன்னு தெரியல என்றாள். என்ன தங்கம், சொன்னா தானே புரியும். தமையா, என் நாத்தனார் புருஷன் யார்கிட்டயோ வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வட்டியும் அதிகமாகி அசலும் கொடுக்க முடியல போல. இப்போ என்னன்னா, அவர் கடன் தொல்லையால தூக்க மாத்திரை போட்டு சீரியஸ் ஆகி பொழைச்சிட்டார். ஆனால் கடன்காரங்க அவமானப்படுத்தவும் என் வீட்டுக்காரர் வீட்டை அடமானம் வச்சு கொடுத்துருக்காருடி. எனக்கு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு மாசம் மாசம் வட்டி கட்டுற நிலை வந்துட்டுப்ப என கூறி அழுதாள். இது என்னடி கொடுமை, அவங்க பண்ணின தப்புக்கு நீங்க பலியாடா? அப்படி இல்லை நதியா, அந்த அண்ணனும் பிஸ்னஸ்க்காக வாங்கினது தான். நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் கொரோனாக்கு அப்புறம் தலைகீழாக மாறிட்டு, அது என்னன்னா அசலுக்கு சமமாக வட்டி ஏறி போச்சு. இப்போ 2ஐயும் சமாளிக்க முடியாமல் அந்த மனுஷன் மாத்திரையை போட்டுட்டார். நாங்கள் தானே உதவியாகணும். சரி தங்கம், நடந்ததை மாற்ற முடியாது. நீங்கள் சீக்கிரம் உங்கள் கடனை அடைச்சிடுங்க. நான் வேலையை விட்டு பிள்ளையோடு இருக்கலாம்னு பார்த்தேன், இப்போ முடியாது போலடி. என் தலையெழுத்து இதான் போல என்ன நொந்தாள் தங்கம். அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினர் மற்ற தோழிகள். மாலை நேரம் தமையா ஃபோன் செய்தால் நலனுக்கு. வேலை முடிந்து விட்டது, ஒரு மீட்டிங் இருக்கு, 6 மணிக்கு வாருங்கள் என்று அவனும் வருவதாக கூறினான். 6 மணியை நெருங்கிய நேரத்தில் வந்தவன் வெளியில் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தான். நர்ஸ் டாக்டர்ஸ் மீட்டிங் முடிந்து தமையா வெளி வந்தாள். நலனை கண்டவள் வர என்று தலையை அசைத்துவிட்டு தங்கள் அறைக்குள் இருந்த கைப்பை போனை எடுத்துக்கொண்டு நலனை நோக்கி வந்தாள். அப்போது இடையில் வந்த குணா, தமையா 1 நிமிஷம் என அழைத்தான். நலனும் தமையா வந்ததும் எழுந்ததால் அவர்கள் பின்னால் நின்றான். சொல்லுங்க டாக்டர். நான் டாக்டர்னு ஞாபகம் இருக்கா? அது வர சந்தோஷம். என்னதான் உனக்கு மெடிக்கல் தொடர்பான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நீ ஒரு நர்ஸ், அதுக்கு மேலே போகாத, புரியுதா? டோன்ட் ஆக்ட் டூ ஸ்மார்ட் என முகத்தில் வெறுப்போடு கூறியவன் விலகி நடந்தான். தமையா அமைதியாக நின்றாள். நலன் புரியாமல் நோக்க தங்கமும் நதியாவும் வர, தமையா பேசாம நீ நம்ம ஹெட் டாக்டர் கிட்ட இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடு என்றாள் தங்கம்.
ஏன் என்ன ஆச்சு என கேட்ட நளனை அப்போதுதான் தமையாவிற்கு நினைவு வந்தது. தோழிகளும் கவனிக்க, சார் நீங்களா, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா என இருவரும் மாறி மாறி கேட்டனர். நல்லா இருக்கேம்மா. அந்த டாக்டர் ஏன் தமையாவை திட்டிட்டு போறார்? தமையா, நீ எதுவும் தப்பு செஞ்சிட்டியா? தமையாவிற்கு குணா திட்டியது மனதிலோட கண் கலங்க நின்றாள். சார், அவனுக்கு தமையா மீது பொறாம. நாங்க படிக்கிற காலத்திலேயே இவளோட படிப்பில் போட்டி, இப்ப தொழிலிலும் போட்டியான்னு நினைக்கிறான். மீட்டிங்கில் தமையா அவனுக்கு எதிர ஒரு கருத்து சொன்னா, அது நல்லா இருக்குன்னு ஏத்துக்கிட்டாங்க ஹெட் டாக்டர். அதுக்கு அவன் நர்ஸ் தான், டாக்டர் இல்லைன்னு பொறாமையா சொல்லிட்டு போறான். ஓ என தமையாவை பார்த்தான். அது எல்லாம் ஒண்ணுமில்ல, நம்ம கிளம்பலாம் வாங்க, நாங்க கிளம்புறோண்டி என நளனின் கையை பிடித்து கொண்டு வெளியேறினாள் தமையா. அதை கண்ட தோழிகளுக்கு அதிசயமாக இருக்க சிரித்து கொண்டனர். மாலை பொழுது மங்கி இருள் சூழ தொடங்கி இருந்தது. அது கிராமத்துக்கு செல்லும் சாலை என்பதால் பெரிதாக ஆட்களோ வண்டிகளோ இடையூறாக இல்லை. தமையா அமைதியாக வந்தாள். இங்கரே, உனக்கு இந்த வேலை கஷ்டமா இருந்தா விட்டுட்டு வீட்டில் நிம்மதியாயிரு. எதுக்கு கண்டவங்கிட்ட திட்டு வாங்கணும்? சச்ச, இது நான் நேசிச்சு பார்க்குற வேலை தோற, அவனுக்காக நான் விட முடியுமா? அவன் கிடக்கிறான். அப்புறம் ஏன் முகத்தை சோகமாக வச்சிருக்க? ஏழ்மையா பிறந்தா தன்மானம் இருக்கக்கூடாது போல. படிப்பிலும் தொழிலிலும் பணமும் படிப்பும் தரமும் தான் மனிதனை நிர்ணயிக்குது. அறிவு புத்திசாலித்தனம் கூட அதுக்கு கீழே தான் தோற என்றால் வருத்தமாக. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ வருத்தப்படுற? ஏழையா பிறந்த எல்லாரும் அப்படியே சாக போறதில்ல. ஒரு நாள் மாற்றம் வரும். நானும் படிக்க கூட வசதி இல்லாம தான் கிடைச்சதை படிச்சுட்டு பணம் சம்பாதிக்கணும்னு அதை தேடி போனேன். அதோட பலன் இப்போ நல்லா இருக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத தமையா என அவனின் முதுகோடு சாய்ந்தாள். அந்த குளிர் காற்றில் அவளின் ஸ்பைசம் பட நலனுக்கு அவளின் வருத்தம் மாறவில்லை என்று புரிந்தது. நீ வேணா வேற ஹாஸ்பிட்டல் மாறிக்கிறியா? இல்லை, நான் அதை மறந்துட்டேன், வேற யோசனை என்றாள். தங்கத்தை பற்றி கூறினாள். இப்போ இப்படி நிறைய நடக்குது தான். வட்டி பிரச்சனையில் சிக்கிறது, முடிஞ்ச வர கவனமாக இருக்கணும். நகை கடன் மாதிரி பேங்க்ல வாங்கினாலும் நல்லது. அதுக்கு நகை வேணுமில்ல என சிரித்தாள் தமையா. ஆமாம், மறந்துட்டேன் பாருங்க. இந்த மாதம் சம்பளம் வந்ததும் டியூவில் ஒரு பைக் பார்க்கலாமா? யாருக்கு? உனக்கா? எனக்கு தான் என் டிரைவர் துரை இருக்காரே, சபரிக்கு. கடைசியில் நான் டிரைவர் ஆகிட்டேன். சபரிக்கா? சரி, அது ஏன் டியூவில் எடுக்கிற? நானே வாங்கி தரேன். இல்லை வேணாம் ப்ளீஸ், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போய் பைக் மட்டும் எடுத்து கொடுங்க. மாதம் நானே டியூ கட்டுறேன். இது என்னால் முடிஞ்சதால சொல்கிறேன். இல்லைனா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டின மாதிரி உங்களையே வாங்கி தர சொல்ல மாட்டேனா? அதோட நீங்கள் எனக்காக எது வேணா செய்யுங்க, அதில் கணக்கே இல்லை. ஆனால் அம்மா தம்பி தங்கச்சிக்கு நான் என்னோட சம்பளத்தில் செய்கிறேன். சம்பளத்தை அம்மா வீட்டுக்கு கொடுக்க சொன்னதே நீங்கள் செய்கிற பெரிய விஷயம் தர. ஆனாலும் உனக்கு தன்மானம் கூடுதல் தான் தமையா. நானும் அதை மதிக்கிறேன். என்னையே சுற்றி மொத்தமாக வாங்குற கூட்டம் மத்தியில் நீ அளந்து தேவையானதை மட்டும் எடுக்கிற என சிரித்தான். ஹலோ தோர, என் விஷயத்தில் இல்லை, என் விஷயம் நான் அளவே இல்லை என அவனோடு மேலும் ஒட்டினாள் அட்டையாக. இது ரோடுங்க டீச்சர், தெரியும், அதான் யாரும் இல்லையே, என் புருஷன் மேலே தானே சாஞ்சிருக்கேன் என சிரித்தாள். எனக்குமே பிடிக்காதுதான் பைக்கில் போகும்போது இடுப்பில் தோளில் கை போட்டு போகிறது. ஆனால் இப்போ யாருமே இல்லைல்ல, சும்மா சாஞ்சுக்கிறேன் சரியா என சாய்ந்து கொண்டாள். நளன் எதுவும் சொல்லவில்லை. இருவருமே அந்த குளிர்காற்றில் உடல் சூட்டை அனுபவித்தனர். அழகாக சென்றது நளன் தமயந்தியின் வாழ்க்கை. பகலில் அவரவர் தொழில், இரவில் நித்தம் நித்தம் எதிர்பாராத தாம்பத்தியம். நலனோ தாம்பத்திய வாழ்க்கையில் கரை புரண்டாலும் காதலில் இன்னும் மழலையாகவே இருந்தான். அவள் எதிர்பார்ப்பை முதலில் புரியாமல் எதிர்கொண்டு பிறகு அவளின் பார்வையை வைத்து அவளின் ஆசையை நிறைவேற்றுவது என காதலில் நிறைய சொதப்பி காதல் செய்தான். அவன் மாறாத மழலையாக, அவளும் மிரட்டும் டீச்சராக வலம் வந்தனர். 6 மாதம் அழகாக ஓடியது. இந்த 6 மாதமும் சரசுவின் மாதத்திற்கான ஒரு நாள் கேள்வி மட்டும் மாறவே இல்லை. வீட்டில் இல்லையா என கேட்டு வருத்தமாகி செல்வார். தமையாவுக்குமே அந்த கேள்வி வர வர மன அழுத்தத்தை கொடுத்தது. அன்று மாலை தமையாவுக்கு வெகு நேரம் ஆகியது. டியூட்டி முடிய 9 மணி இருக்கும். ஏற்கனவே நளனிடம் கூறியிருந்ததால் வந்து காத்திருந்தான் அழைத்து செல்வதற்கு. தமையாவும் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வர அவசரமாக ஒரு டெலிவரி கேஸ் வந்தது. டாக்டர் டியூட்டியில் இல்லை, ஃபோன் செய்தால் வருவார். தமையா கைப்பையை நளனிடம் கொடுத்துவிட்டு, இருங்க வர, அவங்கள
வார்டில் விட்டுட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று ஓடினாள். அடுத்த நேரத்திற்கான நர்ஸ் இன்னும் வரவில்லை. வரும் நேரம்தான். தங்கமும் நதியாவும் இரவு டியூட்டி என்பதால் இனிதான் வருவார்கள். அத்தியாயம் 22. தம்யா டாக்டருக்கு ஃபோன் செய்யும் முன் அந்த பெண்ணிற்கு எந்த ஸ்டேஜ் என சோதனை செய்தால் கையில் உரை மாட்டியவாறு பிறகு ஃபைலை பார்த்துவிட்டு தான் ஃபோனை எடுத்தாள். தம்யா டாக்டருக்கு விஷயத்தை கூறினாள். பேஷண்ட் பேரை சொல்லியவாறு, ஓ ஆனால் அவங்களுக்கு டியூட்டி இன்னும் இருக்கல தம்யா, ஃபைல் பார்த்தியா? ஆமாம் மேடம், 36 வாரம் ஆகியிருக்கு இன்னைக்கு. நோ இஷ்யூ, செக் பண்ணியா? கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிட்டு மேடம். ஷீ இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு? இன்ச் மேடம். ஓகே, நான் கிளம்பிட்டு இருக்கேன், இன்னும் நேரம் இருக்குது. நல்ல வழி வந்து யூட்டர்ஸ் ஓப்பன் ஆகட்டும், அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். யார் டியூட்டியில் இருக்கா? உனக்கு ஷிஃப்ட் ஓவரில். கிளம்பிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சியில் வந்துட்டாங்க. நதியா தங்கம் இப்போ வந்துடுவாங்க. இட்ஸ் ஓகே, அவங்க வந்ததும் நீ கிளம்பு. ஐ எம் ஆன் தி வே என ஃபோனை கட் செய்தார். தமையாவும் அந்த பெண்ணிற்கு யார் துணையாக வந்தது என அழைத்தாள். அவளின் அம்மா பாட்டி என இருவர் வர கணவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறினர். சரிம்மா, உங்கள் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துட்டு என கூறியதும் இருவரும் அடித்து அழ ஆரம்பித்தனர். அந்த சத்தம் கேட்டு நலன் அங்கு வேகமாக வந்தான். டெலிவரி தியேட்டர் பக்கத்தில் இருந்த அறையில்தான் அந்த பெண் படுத்திருந்தாள். இருங்கம்மா, பாட்டி எதுக்கு அழுவுறீங்க? இப்ப ஏம்மா, அவளுக்கு இன்னும் 1 மாசம் தேதி இருக்கே, அதுக்குள்ள புள்ள பிறந்தா பொழைக்குமா? அவ வீட்டுக்கு வாரிசுமா என அழுதார் பாட்டி. பாட்டி, அது எல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கள் கணக்குப்படி இனி டெலிவரி எப்போ ஆனாலும் பயப்பட வேண்டாம். குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் டெலிவரி பார்க்கணும். அவங்களுக்கு இன்னும் வழி வரணும். டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டு வாரிசு பிறந்துடும் என அவர்கள் கையை பிடித்து ஆறுதல் வார்த்தை கூறினாள். நலனுக்கு தன் மனைவியை பார்க்க அந்த நேரத்தில் கடவுளாக தெரிந்தாள் தமையா. இந்த மாதிரி நேரத்தில் ஆறுதல் கூறுவது எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று. தங்க மட்டுமே வர தமையா அவளிடம் விவரத்தை கூறிவிட்டு கிளம்ப தயாரானாள். தங்கம், தம்யா, நதியா வரமாட்டாடி, நீயே இரு. அத நலன் அண்ணா இருக்காரே, உன்னை கூட்டிட்டு போக. டாக்டர் வந்ததும் போலாம்டி, நான் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது என கெஞ்சினாள். நலனும் சரி, டாக்டர் வந்ததும் போகலாம் என்று அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். வேகமாக ஒரு குடும்பம் ஓடி வந்தது. பெண்ணின் மாமியார் மாமனார் தான். சம்மந்தி, என்னாச்சு? நீங்க ஃபோன் பண்ணதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வரோம் என்றார் மாமியார். அவர் நிலவரத்தை கூறினார். மகமாயி, என் பேர பிள்ளைய நல்லபடியா கொடுத்துடு, உனக்கு கரும்பு தொட்டில் கட்டி போடுற அந்த பிள்ளைய என வேண்டிக் கொண்டனர். மாமனார் அப்போதுதான் நலனை கண்டார். மணவாளன், நீங்க எப்படி இங்க? என் மனைவி இங்கே தான் நர்ஸாக இருக்காங்க, அவங்க தான் உங்கள் மருமகளை பார்க்குறாங்க, அழைச்சிட்டு போக காத்துட்டு இருக்கேன் என்று விளக்கினான். பாட்டியும் தமையா சொன்னதை சொல்லி அவளை பெருமைப்படுத்தினார். மாமனாரும் நலனும் அமர்ந்திருந்தனர் ஒன்றாக அறையின் வெளியில். அந்த பெண்ணிற்கு வலி அதிகமாகியது. அவளின் சத்தம் கேட்க கேட்க பெத்த தாய் அவளின் கையை பற்றி கதற ஆரம்பித்தார். ஐயோ, என் பிள்ளை வலியில் துடிக்கிறாளே, கடவுளே, 2ஐயும் காப்பாத்தி கொடு என ஒப்பாரி வைத்தார். பாட்டியும் மாமியாரும் அவரை சமாதானம் செய்ய வெளிநாட்டில் இருக்கும் கணவனோ தன் தந்தைக்கு போன் அடித்தபடியே இருந்தான். என்ன ஆச்சு என்று நலனுக்கு இதையெல்லாம் பார்க்க கலங்கியது மனம். தமையா அவ்வப்போது வந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த பெண்ணிற்கு கையுறை மாட்டி கர்ப்பப்பை விரிவை சோதனை செய்தாள். தங்கம், தமையா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணிடி, பெயின் அதிகமாயிருச்சு. மேடம் சொன்ன நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே, இரு என்னை அழைக்க லைன் கிடைக்கவில்லை. மறுபடியும் டாக்டரை அழைத்தாள். தமையா, கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு, இடையில் மாட்டிக்கிட்டேன். நானும் ஃபோன் ட்ரை பண்ணுறேன், உனக்கு கிடைக்கவே இல்லை. தேங்க் காட். எப்படி இருக்கு அந்த பொண்ணுக்கு? வேற காருக்கு சொல்லியிருக்கேன். மேடம், பெயின் அதிகமாயிருச்சு, யூட்ரஸ் நல்லாவே ஓப்பன் ஆகிட்டு வருது. வேற யாரும் இங்கே டாக்டர்ஸ் இல்லை, செக் பண்ணிட்டேன். ஐ ஸ்பெஷலிஸ்ட் மட்டும்தான் இருக்காங்க, நீங்கள் வேற யாரையும் ரெஃபர் பண்ணி விடுங்க, இட்ஸ் எமர்ஜென்சி. தம்யா, நீயே டெலிவரி பாரு, நான் வீடியோ காலில் வரேன். இப்போ நம்ம யார் அவைலபிள்னு பார்க்க ஆரம்பிச்சு அங்கே வர சொல்கிறதுக்குள்ளே நானே வந்துடுவேன், நீ மேனேஜ் பண்ணு. இதோ கார் வந்துட்டு நான் வந்துடுறேன் என்னை ஃபோனை கட் செய்து விட்டு காரில் ஏறி வீடியோ காலை ஆன் செய்தார். தம்மையாவுக்கு நம்ம மட்டுமா என கேள்வி எழ அந்த பெண்ணோ அம்மா என அலறினாள். தம்மையா சற்றும் தாமதிக்காமல் அந்த பெண்ணை டெலிவரி வார்டுக்கு மாற்ற சொன்னாள். அங்கிருந்த உதவி ஆட்களிடம் மாற்ற ஆரம்பிக்க
பாப்பா டாக்டர் வந்துட்டாங்களா என கேட்டார் தாய். வந்துட்டே இருக்காங்கம்மா, இவங்களுக்கு வலி அதிகமாயிட்டு என அந்த பெண்ணை மாற்ற உதவினாள் தங்கம். தமையா அறைக்குள் அனைத்து ஏற்பாடு செய்தபடி கையுறை, மேலுடை, முகக்கவசம், தலைக்கவசம் என அணிந்தாள். நலனுக்குமே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தங்கத்தை தனியாக அழைத்து விசாரித்தான். அண்ணே, டாக்டரோட கார் ரிப்பேர், வேற கார்ல வராங்க, போனில் பார்க்குறாங்க, தமையா தான் டெலிவரி பார்க்க போறா என்றாள் மெல்ல. நலனுக்கு ஆச்சரியமாக தன் மனைவிக்காக வேண்டிக் கொண்டான். அந்த பக்கம் வந்த பாட்டி அதை கேட்டுவிட்டார். ஆனால் அவருக்கு தமையா மேல் நல்ல எண்ணம் இருக்கவே கடவுளை வேண்டிக் கொண்டு சென்று மகளோடு அமர்ந்தார். அனைத்து ஏற்பாடும் செய்து வைத்துவிட்டு அந்த பெண்ணை டெலிவரி பெட்டில் படுக்க வைத்தனர். தமையா இதுவரை தனியாக டெலிவரி பார்த்ததில்லை. டாக்டர் கூட இருக்க அவருக்கு அருகில் உதவி செய்வாள். அந்த பெண்ணுக்கு கால்களை விரித்து பொசிஷனில் வைத்தாள் தமையா. அருகில் தங்கம் மற்ற 2 ஜூனியர் பெண்கள் நின்றனர். டாக்டர் வீடியோவில் இருக்க தமையா தொடங்கினாள். நீங்க தாம்மா ஹெல்ப் பண்ணணும். ட்ரிப்பிள் பெயின் இன்ஜெக்ஷன் இருக்கு, அது ஏறும்போது வலி விட்டு விட்டு வரும், சரியா என அந்த பெண்ணிற்கு தைரியம் கூறினாள். தங்கம், பீரியாட்ரிஸ்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சா? சொல்லியாச்சுடி. ஐயோ, என்னால் முடியலை டாக்டர், ஆப்ரேஷனே பண்ணுங்க, என்னால் முடியலை என கால்களை நீட்டினாள். அவளோ தமையாவை டாக்டர் என்று நினைத்திருந்தாள். உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிட்டுமா? பாருங்க, குழந்தையோட தலை லேசா தெரியுது, குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கு, நாங்கள் கை வச்சு புஷ் பண்ண முடியாது, நீங்களே வெளியில் அனுப்பணும் என எடுத்து மெதுவாக கூறினாள். அந்த பெண் வலி தாங்காமல் கத்தி அலறினாள். என்னால் முடியலை டாக்டர், என்னை கொன்னுடுங்க, நான் சாக போறேன் என உளறி அழுதாள். வலியில் எந்த பக்கமும் தப்பிக்க வழி இல்லாமல் வயிற்றில் பிள்ளை அது வெளியில் வராமல் படுத்த வலி தாங்க முடியவில்லை. தான் இந்த நிமிடமே செத்துவிட்டால் வலி நின்று விடுமே என்ற உணர்வு மட்டுமே வந்தது அவளுக்கு. ஒண்ணுமில்லம்மா, உங்களுக்கு பாத்ரூம் போக ஒரு வலி வருமே, அந்த மாதிரி வலி வரும் போது மட்டும் கொஞ்சம் அழுத்தமா முக்குங்க, போதும், குழந்தை வெளியில் வர ஆரம்பிக்கும், லேசா வந்துட்டா போதும், நான் பார்த்துக்கிறேன் என ஆறுதல் செய்தாள். அந்த பெண் அதே மாதிரி முதல் மூக்கில் முடிந்தவரை முயற்சிக்க முடியவில்லை. தமையா, ஓகே, அடுத்த தடவை முயற்சிங்க, உங்க குழந்தை அது, அதை பார்க்க வேண்டாமா, மனசுல அதை வச்சுட்டு முயற்சி பண்ணுமா என ஆறுதல் சொல்ல அடுத்த தடவையும் முடியவில்லை. டாக்டர், தமையா நீ பேசிட்டே இரு, அப்பதான் அவங்களுக்கு ஒரு வேகம் வரும் என்றவள். கொஞ்சம் வேகமா முக்குங்க, அப்பதான் குழந்தை தலை வரும், இல்லைனா இப்படியே இருக்க வேண்டியதுதான், குழந்தை தலை எனக்கு தெரியுது, நிறைய முடி இருக்கு, இன்னும் நீங்க ஒரு தடவை மனசை அழுத்தமா வச்சு முயற்சிங்க என்றாள். அடுத்து வந்த வழியில் அந்த பெண் தன் உயிர் போகட்டும் என எண்ணி அழுத்தமாக முக்கி அழுத்தத்தை கொடுக்க, இன்னும் இன்னும் குழந்தை வந்துட்டுமா என உத்வேகம் கொடுக்க அவளும் முயற்சிக்க தலை வெளியேற தொடங்கிய நேரத்தில் தமையா யோனியில் ஒரு கீறலை போட்டு விரிவுபடுத்தி அந்த நொடி குழந்தையை வெளியில் எடுத்தாள். தொப்புள் கொடியை கட் பண்ணினாள். அவ்வளவு நேரம் இருந்த வழி போய் அந்த பெண் மூச்சு விட்டாள் நிம்மதியில். குழந்தையை தலைகீழாக தொங்கவிட்டு தட்ட புது உலகிற்கு வந்த உயிர் அலறியது. அந்த சத்தம் வெளியில் கேட்க அனைவருக்கும் ஆனந்தம். தங்கத்திடம் குழந்தையை கொடுத்த தமையா அந்த பெண்ணிற்கு மரப்பூசியை போட்டாள் தையலிட. சரியாக அந்த நேரம் அந்த பக்கம் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்துவிட்டு முடித்து திரும்பிய குணா குழந்தையின் அழுக்குரல் கேட்டு டெலிவரி ஆகிறது போல் என வெளியில் வர கைனோ டாக்டர் மீனா அவசரமாக நுழைந்தார். இவர் இப்பதான் போறாருன்னா அங்க யாரு டெலிவரி பார்த்தது என புருவத்தை சுருக்கி திரும்பி வந்தான். டாக்டர் வேறு வழியில் நுழைந்து வேகமாக அந்த பெண்ணிற்கு யோனியில் தையலை போட ஆரம்பித்தார். தமையா வெளியில் கதவை திறந்து, பாட்டி, உங்களுக்கு கொள்ளு பேத்தி பிறந்திருக்கு, நேரம் 12:05 குறிச்சுக்கோங்க என கூறி உள்ளே சென்று விட்டால் குழந்தையை குளிப்பாட்ட தையலும் போட்டு முடித்தனர். குழந்தை டாக்டர் வர குழந்தையை பரிசோதித்தனர். அந்த குழந்தையை உறவினரிடம் ஒப்படைத்தனர். தமையா, ரொம்ப தேங்க்ஸ், நீ இருந்ததால் தான் தைரியமா டெலிவரி பார்க்க சொன்னேன், நீ கிளம்பு, டைம் ஆச்சு என்றார் டாக்டர். தங்கம் நலனை அந்த பக்கம் வர சொல்லவும் அவனும் வந்தான். தமையா டாக்டரோடு பேசி கொண்டிருக்கும் போது, பரவாயில்ல மேடம், எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான், இருந்தாலும் அந்த நேரத்தில் தைரியம் வேணும், உனக்கு நிறைய இருக்கு என்றார். தமையா லேசாக சிரிக்க நலன் வரவும் அவனை கேள்வியாக டாக்டர் பார்த்தார். என் கணவர் மேடம், பேரு மணவாளன், என்னை கூப்பிட வந்தார், வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. ஓ ஹலோ, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். தமையா மாதிரி புத்திசாலி பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு பொண்ணு மாதிரி என சிரித்தபடி கூறினார். கண்டிப்பா டாக்டர் என அவனும் தலையாட்டினான். குணாவர அவர்களை ஒரு மாதிரியாக பார்த்தவன்,
டாக்டர், நான் பார்க்கும்போது தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் குழந்தை முன்னாடியே பிறந்துட்டு யார் டெலிவரி பார்த்தா என்னை சந்தேகமாக கேட்டான். குணா, நான் வந்த கார் ரிப்பேர் ஆகிட்டு அதுக்குள்ளே எமர்ஜென்சி தம்மையா தான் டேக் ஓவர் பண்ணா என்றார் பெருமையாக. வாட் ஆர் யூ மேட்? குணா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்றார் வேகமாக. பின்ன ஒரு நர்ஸை டெலிவரி பார்க்க விட்டுருக்கீங்க. இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? உங்கள் வேலைக்கே ஆப்பு தான். இவங்க என்ன டாக்டரா? ஆஃப்டர் ஆல் ஒரு நர்ஸ் என்ற நக்கலாக. நளனுக்கு கோபம் வந்து அவனிடம் பேச போனவன் கையை பிடித்தாள் தம்மையா. கண்களால் வேணாம் என்று. ஏனென்றால் இது இல்லீகலாக ஃபோக்கஸ் ஆகிவிட்டால் மீனாவுக்கு பிரச்சனை. குணா, நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறீங்க. தம்மையாவுக்கு என் கூட இருந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதோட நான் வீடியோ காலில் இருந்தேன். என்னோட மேற்பார்வையில் தான் நடந்தது டெலிவரி என விளக்கம் அளித்தார். அவங்க எத்தனை தடவை உங்க கூட நின்று டெலிவரி பார்த்தாலும் நர்ஸ் தான். நீங்க அவைலபிள் இல்லைன்னா வேறு டாக்டர் ரெஃபர் பண்ணுங்க, அதுக்காக என தமையாவை இளக்காரமாக பார்த்தான். ஓகே குணா, இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் என்றார் மீனா. ஆல்ரைட், பட் இந்த மேடம்க்கு டியூட்டி மாற்றி கொடுங்க, ஜென்ரல் வார்டுக்கு. அப்பதான் அவங்க ஒரு நர்ஸ்னு உணர்வாங்க. சும்மா ஊசி ட்ரிப்ஸ் போட்டா போதும், நாளைக்கே மாற்றி விடுங்க என திமிராக சென்றான். மீனா, சாரி தம்மையா, என் சூழ்நிலை உனக்காக பேச முடியல என்றார். புரியுது மேடம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்றால் வருத்தம் தொண்டையை அடைத்தாலும். அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த பாட்டி, ஏமா நீ ஏன் வருத்தப்படுற? அந்த பையன் பேசிட்டு போனதால நீ செஞ்சது இல்லைன்னு ஆகிடுமா? எனக்கெல்லாம் எந்த டாக்டர் பிள்ளை பேர் பார்த்தாங்க? வீட்டில் தான் என் ஆத்தா பார்த்துச்சு. அது ஒன்று டாக்டர் படிக்கல, எல்லாம் அனுபவ பாடம்தான். நீயும் அப்படிதான் என் பேத்திக்கு பிள்ளை பேர் பார்த்துருக்க. எனக்கு அந்த நர்ஸ் பொண்ணு உன் புருஷன்கிட்ட சொல்லும் போதே தெரியும், நீ கவலைப்படாத என்றார். நன்றி பாட்டி என்றால் கண்கள் கலங்க. மற்றவர்களும் தமையாவை பாவமாக பார்த்தார்கள். நலனுக்கு குணா பேசியதில் கோபம் தீராமல் இருந்தது. இது 3வது முறை அவன் முன் அவமானப்படுத்தியது. நீ புருஷன் புள்ளியோட வாழையடி வாழையா தலைமுறைகள் தழைத்து வாழணும் பேத்தி, நீ கவலைப்படாத என வாழ்த்தினார் தமையாவை. தமையா நலனின் கையை பிடித்தபடி இருந்ததால் பாட்டி வாழ்த்தியதில் அவன் கையை இறுக்கினாள் மகிழ்ச்சியில். அவனுக்கும் அது புரிந்தது. வீட்டுக்கு வந்து தமையா குளித்து விட்டு வந்தாள். நலனும் வீட்டின் பின்னால் சென்று குளித்து விட்டு வந்தான். தமையாவின் அறிவுரையால் நலன் கட்டிலில் அமர்ந்திருக்க தலையை காய வைத்தவாறு அவன் அருகில் அமர்ந்தாள் தமையா. நீங்க வேணா தூங்குங்க தோர, நான் முடிய காய வச்சுட்டு தூங்குறேன். இல்லை, நீ காய வச்சுட்டு வா. என சிறிது நேரமாக அவன் தோளில் சாய்ந்து கைகளை கோர்த்தவாறு. தோர, அந்த குழந்தை பிறந்தப்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்பவும் டாக்டர் தான் வெளியில் எடுப்பாங்க. இன்னைக்கு நானே என்னை மகிழ்ந்தாள். அதோட அந்த பாட்டி வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கும் சீக்கிரம் குழந்தை பிறந்துட்டோம்னு தோணுது. அதான் அந்த பாட்டி மூலமாக வாழ்த்து வந்திருக்கு. உங்கள் அம்மாவுக்கு நான் எப்போ நல்ல செய்தி சொல்லுவேன்னு ஒரே எதிர்பார்ப்பு. பாவா அவங்களும். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் வெறும் மட்டும் சொல்கிறீங்க என முகத்தை சொல்லித்தாள். இங்கரே, நீ ஏன் டாக்டருக்கு படிக்கக்கூடாது என கேட்டான் சட்டென்று. நொடியில் அதிர்ச்சியாகி பின் சாதாரணமானவள் பின் சிரித்து, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நம்ம வாழ்க்கையை பற்றி. நீங்கள் நடக்காததை பற்றி யோசிக்கிறீங்க. எது நடக்காது? எல்லாம் நடக்கும், நான் இருக்கேன். நீ அதுக்கு தேவையான பரீட்சைக்கு தயாராக முதல்ல என்றான் வேகமாக. என்னத்தோட பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அது எல்லாம் வேணாம். நமக்கு அந்த பாட்டி சொன்ன மாதிரி குழந்தை பிறந்து நான் குழந்தைங்கன்னு வாழணும். டாக்டர் கனவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நர்ஸ் வேலையே போதும் என அவன் மார்பில் சாய்ந்தாள். அவளை நிமித்தியவன், இங்கரு குழந்தை பிறக்கிறபடி பிறக்கட்டும். நான் சொன்னதை செய்யப்ப. அந்த பரீட்சை பேரு என்ன? நீட். அது கோச்சிங் எங்கே கொடுக்குறாங்கன்னு விசாரிக்கிறேன். முதல்ல பரீட்சை எழுது, சீட் கிடைச்சா டாக்டர் படிக்கலாம். என்ன இப்போ நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன் என்றான். தமையா புரியாமல் அவனை நோக்க, வா படு என்றான். இருவரும் படுக்க தம்மையாவுக்கு அவன் ஏதோ குணா பேசிய கோபத்தில் சொல்கிறான் என தோன்றியது. காலையில் சரியாகி விடுவான் என நினைத்தவள் தூங்கத் தொடங்கினாள். அவளை தன்னோடு இழுத்து அணைத்தவன் நெற்றியில் முத்தம் வைத்து அவளை டாக்டராக்கியே ஆக வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டான். இது எங்கு போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை.